கச்சிப சிவாச்சாரியார் வழியாக முருகப்பெருமான் கந்தபுராணத்தை அருளி செய்தார். அப்படி அந்த கந்தபுராணத்தை முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்தான் என்ற கூட ஒரு வரலாறு உண்டு. எப்படி என்று சொன்னால் கந்தபுராணத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று அப்படி கச்சிப சிவாச்சாரியார் யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திகழ சக்கரன் என்ற ஒரு வார்த்தை அவர் உள்ளே தோன்றியது. அந்த வார்த்தையை அப்படி அவர் உள்ளத்தில் அவரை தோற்றப்படுத்தியது யார் என்று சொன்னால் முருகப்பெருமான் என்று குறிப்பிடுவார்கள். திகழ சக்கர செல்வம் ஐந்துவான் சகல சக்கர தாமரை நாயகன் அகடே அசக்கு அரவில் மணியாவுரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றலாம் என்று தலையே காஞ்சிபுரத்தில் குமரகோட்டத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு விகட சக்கர விநாயகன் என்று பெயர். அந்த விகட சக்கர விநாயகர் பெருமானை துணித்து இந்த காரியத்தை ஆரம்பிப்போம் என்று அப்படி கச்சிப சிவாச்சாரியார் இந்த கந்தபுராண காரியத்தை ஆரம்பித்தார் என்று எல்லோருக்குமே நல்ல பணவரவு இருக்கக்கூடிய திருப்பு முறையான நல்ல